I am Dr. Sriram Ganesh, Senior Consultant Physician, working in VGM Hospital, Coimbatore. So we have got plenty of programs in our hospital. Every now and then we are doing awareness programs. One among that is today we are going to present in PPG institutions. First of all, thanks the professor, principal, Naveen sir, and thanks to Kritika madam, and thanks to VGM for organizing this wonderful opportunity. Thanks PRO Mr. Ajish. So today the topic is the need of the hour. About substance abuse, right? The silent killer. Three common things are your drug abuse, alcohol abuse, tobacco abuse. So all the three are, destroying the younger generations. That's the main. So I thought that would be the need of the hour. So I come to PPG institutions to deliver the topic. That's the need of the hour of this younger generation. I hope I'll do the justice to my topic. And thank you one and all for the opportunity. Thank you. Thanks a lot. Thank you. Physical abuses you can happen when you are in drug abuse, right? Adukaduthu mental destruction. The rendu collective achna, it retards the progression of anyone's growth. Okay, right? So that's the definition being said. Yeah. So now substance abuse prevention. First introduction konja boring ah irukum, but I'll simplify, right? Don't worry. Okay. So idu nama therinjukunu actually. Okay. Ena national nama Indian national government vandu நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு இதை ப்ரிவென்ட் பண்றாங்க சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஓகே, ரைட். ஸோ ட்ரக் அபியூஸ் ஹஸ் பிகம் அ வேர்ல்ட் வைட் மெனஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வேர்ல்ட் வைட். தட் டு இந்தியன்ஸ் இன் தமிழ்நாட்டில் இட்ஸ் கெட்டிங் மோர் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ இட் ஹஸ் காட் அ மேஜர் பிசிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் வெல்பீயிங் டிஸ்ட்ராக்ஷன். நான் சொன்னேன்ல, பிசிக்கல் மட்டும் இல்லை, நம்மளோட சோஷியல் வெல்பீயிங்கும் இட் அஃபெக்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ த எபிடமிக் ஆஃப் ட்ரக் அபியூஸ் இன் யங்கர் ஜெனரேஷன் ஹஸ் அஸ்யூம்ட் அலார்மிங் டைமென்ஷன்ஸ் இன் இந்தியா. எபிடமிக், வாட் இஸ் எபிடமிக்? எனிஒன் who is aware of epidemic? Definitions படிச்சிருக்கீங்களா? ஆக்குபேஷன் ஹெல்த்ல preventive medicine படிச்சிருக்கீங்களா? What is epidemic? Pandemic பார்த்தோமே. Endemic னா என்னது? So I'll tell you, I'll brief you. Okay, so endemic ன்றது நம்ம கம்யூனிட்டில எப்படி இருக்குது. Endemic னா என்னன்னா communicable disease, non communicable disease. communicable னா ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவுறது. non communicable னா ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி. அப்போ எண்டமிக்னா அர்த்தம் அந்த ஏரியாவில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் கம்மியாக இருக்கும், ஏன்னா ஃபிஷ் ஈட்டர்ஸ் அவங்க. அதே நேரத்தில் நீங்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, மதுரை, திருநெல்வேலி. ஸோ தே ஆர் எண்டமிக் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஓகேவா, ரைட். அப்போ இது வந்து எண்டமிக்னா அந்த ஏரியால இருக்குது. எபிடமிக்னா என்ன அர்த்தம்? சடன் ரைஸ் ஆஃப் கேசஸ். ஓகே, திடீர்னு நிறைய வருது. இப்போ நம்ம ஒரு இடத்துல சைனால ஊகான்ல மட்டும் இருந்தது, தட்ஸ் கால் எபிடமிக் ஆஃப் கோவிட். அந்த கோவிட் எல்லா ஊருக்கும் பரவிடுச்சு இல்ல, தட்ஸ் கால் பேண்டமிக். ஓகே, ரைட். சோ அப்ப இங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னா, ட்ரக் அபியூஸ் யங்கர் ஜெனரேஷன் ஒரு எபிடமிக் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், அந்த இடத்துல ஏதோ அங்கங்க இருந்தது, இப்போ நவ இட்ஸ் பிகம் an epidemic. அப்போ you should have an insight about that, right? Okay, that's what I'm standing before you. Okay, so the stress and strain of the modern day life. அதாவது மாடர்ன் டே லைஃப்ல இப்போ அவர் சொன்னாரு இல்லையா, மொபைல் பார்க்குறோம். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்கீங்க, அடுத்த பீரியட் என்ன ஸ்ட்ரெஸ், சார் சீக்கிரம் விட்டாருன்னா நல்லா இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க, சில பேர் சார் இன்ஃபர்மேட்டிவா சொல்றாருன்னு சில பேர் நினைப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். அங்க டீச்சர்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ், எனக்கு வரும்போது டிராபிக்ல ஸ்ட்ரெஸ், ஸோ எவ்ரி திங் ஸ்ட்ரெஸ். இது நம்ம எப்படி கோப் பண்றோம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ ஹவ் யூ ஆர் டேக்கிங் த ஸ்ட்ரெஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி உங்க ஜென்சி ஜெனரேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கோப் பண்ண முடியல. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? யூ ஹேவ் டு கோப் அப் த ஸ்ட்ரெஸ். அப்போ அவங்க கோப் அப் பண்ண முடியாதனால கெட்டிங் அடிக்டட் டு எனி ஆஃப் த ஹேபிட்ஸ். ஓகே, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபைன். அப்ப இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், MSJE ஒன்று இருக்கு, நேஷனல் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்ல. தே ஹாவ் இம்ப்ளிமெண்டட் த ஸ்கீம் ஆஃப் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் DDR, ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். அப்போ அந்த ட்ரக்கோட டிமாண்டை குறைக்கிறது எப்படி இல்லையா, அவங்களுக்கு அவைலபிலிட்டியை குறைக்கிறது எப்படி, இதெல்லாம் அவங்க நிறைய பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஐ மீன் ஆக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி இது நம்ம தனி மனித சிந்தனை மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வெளியில பரப்பலாம். Okay, it's an awareness program. We are part of this program, right? It's a community-based prevention approach through educational programs. So that's what I'm doing here, right? I'm doing an educational program, and I'm just trying to make you aware that this particular, drug abuse is very dangerous among the younger society, and you have to carry on forward. The lecture முடிச்சு போகும்போது at least கொஞ்சம் ஒரு awareness உங்களுக்குள்ள இருக்கணும், right? Okay, next slide. Yeah, what's the magnitude of the problem? India என்ன problem இருக்குது? Let's know first. So most researchers said, எப்போ they are starting drug addiction? Early stage, late stage, adolescence. Okay, early na எப்போ 12 to 14 years அந்த ஸ்கூல்ல
என்னன்னே தெரியாம இருக்கும் உங்களுக்கு இல்லையா, தெரியாம பழகிடுறாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் adolescent period, is a very very critical period, teenage, isn't it? அந்த டீனேஜ் பீரியட்ல ட்ரக் அடிக்ஷன் மட்டும் இல்ல, நிறைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் வருது. எக்ஸாம் கோப்ப பண்ண முடியல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எக்ஸாம்க்குனா வயிற்று வலி வந்துடும், தலைவலி வந்துடும், ஹாஸ்பிட்டல் வருவாங்க. எக்ஸாம் டேட் முடிஞ்சோன்னா அது சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் they are not able to cope there, right? Okay. அப்போ இது வந்து இந்த adolescent period is the initiation. That's what I've given as block letters. So initiation of substance abuse இந்த பீரியட்ல தான், ஏர்லி பீரியட்ல தான், ஏர்லி சைல்ட்ஹுட். இப்போ உங்க ஏஜ் என்ன, எந்த இயர் நீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, உங்க ஏஜ் என்ன? 20. எஸ். அப்போ நீங்க வந்து ஏர்லி ஸ்டேஜை தாண்டி நீங்க பீக் ஏஜுக்குள்ள போறீங்க. இது வரைக்கும் பழகாம இருந்தா ரொம்ப நல்லது, பழகிட்டேன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஐ வில் டு எவ்ரிதிங், ரைட்? ஓகே. ஸோ அப்போ யூ ஆர் இந்த பீக் ஏஜ் குரூப். அப்போ நீங்க இந்த ஏஜ் குரூப்ல அது அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து 2019 சர்வே, நேஷனல் சர்வே ஆன் எக்ஸ்டென்ட் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், தே ஆர் டெல்லிங் த மேக்னிடியூட் ஆஃப் த டிசீஸ், ரைட்? அப்போ நம்ம எல்லாருமே வந்து டயபெட்டிஸ் இதை பத்தி ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ இந்த கொஞ்சம் இந்த டிசீஸை பத்தி, ஐ மீன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக் அபியூஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுனால 2019ல தேவ் டன் அ சர்வே. அந்த சர்வேல வந்து 16 crore people of India between the age of 10 and 75 years are current users of alcohol. அப்போ இதுல என்னெல்லாம் வரும் இதுல ட்ரக் அபியூஸ்ல? ஆல்கஹால், மெயின் ஆல்கஹால் தான். ஓகே, எங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரீல்ஸ்ல, யூடியூப்ல இல்லையா, அப்படி பாட்டில் வச்சு கவுத்திட்டு இருப்பாங்க கேர்ள்ஸும் பாய்ஸும். ஸோ அது அவங்க ஒரு ஃபன்னுக்காக பண்றாங்க, அதுவே பின்னாடி அடிக்ஷன் ஆயிருது. ஓகே, அப்போ எனிதிங் டேஞ்சரஸ் டு யுவர் பாடி நெவர் ஃபாலோ தட். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அந்த ஏஜ்ல பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, அப்போ 16 crore people are addicted to the alcohol and 5.2% of that are alcohol dependents. அப்படின்னா எவ்வளவு அர்த்தம்? எக்ஸாக்ட்லி பாதி, ஒரு 6 to 7 crore people வந்து அடிக்ஷன்ல இருக்காங்க. டிபெண்டன்ஸ்க்கும் யூசேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆல்கஹால் வந்து சோஷியல் ட்ரிங்க் இல்லையா, ஒன்ஸ் இன் வைல் பார்ட்டிஸ்ல குடிப்பாங்க. ஆனா டிபெண்டன்ஸ் என்ன அர்த்தம்? அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது, கை கால்லாம் வடவடன்னு வந்துடும். ஓகே, அதுக்கு பேர் வந்து ட்ரெமர்ஸ், வித்ட்ராயல் சிம்டம்ஸ். திருப்பி அகைன் தே கோ டு த ஷாப். சரியா? அப்போ அந்த டிபெண்டன்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 6 to 7 crore ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஆர் டெய்லி போறாங்க அடிக்ஷன்னால, ஆல்கஹால், ரைட்? அடுத்தது என்னது? கெனாபிஸ். கெனாபிஸ்ங்கிறது என்னது? பாங் அண்ட் கஞ்சா. ஓகே, நெக்ஸ்ட் அடிக்ஷன் வந்து கெனாபிஸ். அந்த கெனாபிஸ் வந்து அரௌண்ட் 3 crore ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கெனாபிஸ், ரைட்? அதுல வந்து 72 lakh people in India are sufferers. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு அடிக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி யூசேஜ்ன்றது வேற, ரெகுலர் யூசேஜ்ங்கிறது வேற, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அடிக்ஷன். அந்த அடிக்ஷன்னால அவங்க உடம்பு அஃபெக்ட் ஆயிடுச்சா, அதான் இங்க நான் சொல்றேன். ஸோ அரௌண்ட் 70 lakh people are suffering from cannabis, பாங் அண்ட் கஞ்சா. அந்த அஹோரிஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அது இப்ப நிறைய பேர்ட்ட உள்ள பரவிடுச்சு. ஓகேவா? எல்லாரும் நான் கடவுள் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் ஓபியாய்டு யூசஸ். ஓபியாய்டு யூசஸ் என்னது? இது கொஞ்சம் டெக்னிக்கலா ஓபியாய்டு யூஸ் பண்ணிட்டு, ஓபிஎம் இஸ் ஃபேமஸ் இன் சைனா. ஓகேவா? நம்ம ஓபிஎம் எல்லாமே அடல்ட்ரேட்டட், ரைட்? அதே நம்ம மக்கள் அடிக்ஷனா யூஸ் பண்றாங்க. அப்போ 1 point அதுக்கு அடுத்த அடிக்ஷன் என்னது? செடேட்டிவ்ஸ். அப்பா அம்மாக்கு மாத்திரை வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு 10 மாத்திரை செடேட்டிவ்ஸ், அதை இவங்க அடிக்ட் ஆவாங்க, ரைட்? இப்ப நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, இன்ஹலேஷனல்ஸ், ஸ்னிஃபர்ஸ், ஸோ நிறைய இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் இன்ஜெக்டாஸ், இப்படி இது எல்லாம் கிளாசிஃபைடு தான் ட்ரக் அபியூஸ், ரைட்? ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர்ஸ்னால டெத் எவ்வளோ ஆகுது? அரௌண்ட் 70% அகெயின் ஆல்கஹால் ரைட் ஆன் த டாப். ஓகே, அப்ப ஆல்கஹால்னால டெத் எதனால வருதுன்னா பின்னாடி சொல்றேன். தென் கம்ஸ் யுவர் 14% ஹெராயின் அண்ட் ஓபியாய்ட்ஸ் and 14% other drugs. Okay, அப்போ the immediate need is to consider how children should be sensitized. இது எப்படி நம்ம தடுக்க நினைக்கலாம்? ஃபர்ஸ்ட் சென்சிடைசேஷன், அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, இது உடம்புக்கு என்ன கெடுதல், ட்ரக் எஃபெக்ட்ல இருக்குமா புரிய வைக்க முடியாது, அப்பா எஃபெக்ட்ல இருந்து கொண்டு வரணும். அப்ப இந்த மாதிரி உங்களை மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சென்சிடைஸ் பண்ணணும். உங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? அவங்கள கரெக்டா you will make them visit the psychiatrist or any other specialist, right? அப்ப first sensitization program is very much important, right? So today I am part of that program, right? அது எதுக்காக? to the dangers of drug use, அந்த ட்ரக் என்னென்ன பண்ணும், பிரெயின்ல என்ன பண்ணும், ஹார்ட்ல என்ன பண்ணும், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ரெண்டாவது வந்து the necessity to report drug use. இப்ப ட்ரக் யூஸ் யாரும் எடுக்கிறாங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் the concerned health authority. அதுக்காகவும் இந்த sensitization program. Third வந்து need to develop resistance to prevailing peer and social pressures. உங்க கூட உள்ள பசங்க ஒருத்தர் நல்லா படிப்பான், ஒருத்தர் படிக்க மாட்டான், ஒருத்தர் டேலண்டடா இருப்பான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல அவனை பார்த்து பொறாமப்படுவான். ஸோ யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க, ரைட்?
ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்கு, ரைட்? ஸோ ட்ரை டு டெவலப் யுவர் டேலண்ட்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஓகே, அப்போ அந்த பியர் ப்ரெஷர்ஸை மேனேஜ் பண்ண முடியாம ட்ரக் அபியூஸ், ரைட்? ஓகே, ஸோ ஃபைனலி காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் பண்றது. இதை நீங்க கேரி ஆன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு டேஞ்சர்ஸ் அன்னைக்கு சார் சொன்னாங்க, அப்ப இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, அப்பா நீங்க ஆல்கஹால் எடுக்காதீங்க, மாமா எடுக்காதீங்க, அண்ணா எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஆல்கஹால் மட்டும் இல்ல, யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் ரிப்போர்ட் தம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபைன். அப்போ இது எல்லாமே ஒரு கலெக்டிவ். ஐ ஜஸ்ட் பிரீஃப் தி ஸ்லைட் இன் a single point. ஓகே, இதை வந்து இதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பிளான்ஸ் இருக்குன்றதா அந்த ஸ்லைட்ல. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன் ஃபார் 2018. அது அதே நம்ம சொன்னதுதான். ப்ரிவென்ஷன், எஜுகேஷன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். NISDன்னு ஒன்று இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ். அது என்ன பண்றாங்க, இந்த NAPPDR பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒன்னு இல்ல, கிரியேட்டிங் அவேர்னஸ், எஜுகேட் த யங் ஜெனரேஷன்ஸ், ரைட்? ஓகே, ஸோ அதேதான், எஜுகேஷன் த யங் பீப்புள், டெவலப்பிங் த ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் த ரிசர்ச். இதுல ரிசர்ச் ஒர்க்கும் நடக்குது. இந்தியாவில் எத்தனை பேர் அடிக்ஷனா இருக்காங்க, எந்த விதத்துக்கு அடிக்ஷனா இருக்காங்க, இதை வந்து எவ்வளவு சாம்பிள் ஸ்டடி பண்றாங்க, இந்த காலேஜ் டெவலப் பண்ணாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பண்ணாங்க, எல்லாம் கலெக்டிவா they submit as a research paper also, right? Okay, and finally, so whole person recovery, WPR. so இந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்கள ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச் மாதிரி பண்ணி we are making them to recover from the illness, right? Okay, next slide. Okay, இனிமே தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ ஹார்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் யூஸ். நான் என்ன சொன்னேன், எந்த ட்ரக்குக்கா இருந்தாலுமே பிசிக்கல் ஹெல்த் அபியூஸ், மென்டல் ஹெல்த் அபியூஸ். அப்போ பிசிக்கல் ஹெல்த்னால நமக்கு காமனா என்ன தெரியும் ட்ரக்னாலே, ஸோ பிரெயின், ஹார்ட், லங்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ பிரெயின், லிவர், கிட்னிஸ், ஹார்ட் அண்ட் லங்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா வைட்டல் ஆர்கன்ஸும் கெட்டிங் அஃபெக்டட், ரைட்? அதுவும் the persons are increased risk for hepatitis B and C. யார்ல? IV அபியூசஸ்ல. யாராவது ஐவில ட்ரக் போட்டுக்கிறாங்களோ hepatitis B and C, I mean infectionக்கு they are more prone, right? Okay, and affects the thinking and emotions. இப்போ ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. அப்போ எமோஷனலி அக்ரெசிவா மாறிடுவான். ஸோ சோஷியல், ஐ மீன் மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது, பிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ரைட்? ஸோ அகெயின் the peoples who use drugs may become sexually active. ஸோ ஹைப்பர் அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, என்ன பண்ணனே தெரியாது அவனுக்கு, ஒரு மிருகம் மாதிரி மாறிடுவான், ரைட்? அப்போ he becomes sexually active, increased risk of HIV and other sexually borne diseases, right? Okay, next slide. So what is the emotional and mental health impact of drug abuse? So it increases the likelihood of dropping out of school. நிறைய பேர் ஸ்கூல் விட்டு வெளியில போயிருவாங்க, ட்ராப் அவுட். ஒன்னு அவன் வெளியேறிடுவான், அல்ல அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா தாளாட்டுற மாதிரி இருக்கா, ரைட்? அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெளியேற்றிடுவாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் increased risk for confusion, behavior problems and depression. நான் சொன்னேன்ல, anxiety, depression, behavior problems. behavior abnormality இருக்கும். நல்லா பேசிட்டு இருப்பான், ஒரு வாரம் நீங்க அப்சர்வ் பண்ணும். அப்போ உங்க கூட இருக்க யாராவது behavior problems இருக்கா, வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, ரைட்? அப்போ அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்க அதை அப்சர்வ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி நீங்க யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும், கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், ரைட்? அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னது? பிஹேவியரல் தெரப்பி. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி பிஹேவியர் அப்னார்மலிட்டிஸ் வரும், ட்ரீட்மெண்ட் வந்து பிஹேவியரல் தெரப்பி. ஃபைன். ஸோ ட்ரக் யூஸ் டேமேஜஸ் த பிரெயின் அண்ட் மே ரிசல்ட் இன் பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் த வே ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். இதை நம்ம கண்டுபிடிக்க தவறினோம் என்றால் பர்மனண்டா பிரெயின் வில் பி அஃபெக்ட். தட்ஸ் கால்ட் என்செஃபலோபதி, டாக்ஸிக் என்செஃபலோபதி. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபைனலி இப்போ இது வந்து நம்ம ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, நம்ம ஃபேமிலி. வீட்டில் ஒரு ஆள் ட்ரக் அபியூஸ் இருந்து அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கவலைப்படுவாங்க. எத்தனை மூவிஸ்ல பார்த்துருக்கோம், சூர்யா நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காரு இல்லையா? மூவிஸ்ல பார்த்தா நம்மளுக்கு கேட்சியா இருக்குது. ஃபைன். எனிவேஸ், ஸோ அப்போ ஃபேமிலி இஸ் ஆல்சோ அஃபெக்டட் அண்ட் அல்டிமேட்லி யுவர் சோஷியல், அவனோட இம்பாக்ட், ஹெல்த், எவ்ரி திங் இஸ் அஃபெக்டட். உன்னை பார்க்குற பார்வையே மாறி போயிடும். ஓகே, ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வை டு பீப்புள் யூஸ் ட்ரக்ஸ்? எதுக்காக அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க? சும்மா கேஷுவலா ஆரம்பிப்பாங்க, வாப்பா ஒரு பார்ட்டி இருக்கு. ஸோ ரெக்ரியேஷனல் யூஸ், ரைட்? ஸோ ரெக்ரியேஷனல் யூஸ், தெராபியூட்டிக் யூஸ். சில பேர் அதான் சொன்னல, ஒரே ஒரு டோஸ் டேப்லெட் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப ஆங்ஷியஸ், எக்ஸாமை பார்த்தாலே பயம் வந்துடும். ஸோ ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு டாக்டர் ஒரே ஒரு செடேட்டிவ் போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு யூஃபோரியா, 5 மாத்திரை தொடர்ந்து எடுப்பான். ஸோ இது ஹேபிட். ஸோ ஃபார் தெராபியூட்டிக் யூஸை அப்நார்மலா யூஸ் பண்றது. எஸ்கேபிசம், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு நான் கிளாஸ் போனோம், நான் ப்ராஜெக்ட் பண்ணல, எஸ்கேப் ஆகிறதுக்காக வேற வழியே தெரியாது, அடிக்ஷன், ரைட்? ஸோ எஸ்கேபிசம். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல், நான் சொன்னது அகோரிகள், ஸ்பிரிச்சுவல் ஆர் சைக்கலாஜிக்கல் யூஸ். ஸோ கன்ஃபார்ம் டு குரூப் அண்ட் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வாட் ஆர் த டைப் ஆஃப் ட்ரக்ஸ்? வித்தியாசமா இருக்கலாம், பட் முக்கியமானது மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். ஸோ பேசிக்கலி பிரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ட்ரக்ஸ், இப்போ டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க, ஆன்டி டிப்ரெசன், செடேட்டிவ்ஸ், அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலன்ஸ் அண்ட் ஆன்டி டிப்ரெசன்ஸ். ஸோ இன்ஹேலன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் வந்து சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும், உனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாக இருக்கும்,
ஓகேவா? ஐ மீன் ப்ராக்டிகல் கிளாஸஸ் முடிச்சிருப்பீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க, அவங்க போய் ஸ்டெராய்டு யூஸ் பண்ண வெல்பீயிங்கா இருக்கும், அது அடிக்ஷன் ஆகிடும், ரைட்? அப்போ எனி சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருந்தாலே இட் கோஸ் ஃபார் அடிக்ஷன், ரைட்? ஓகே. அதுல ஸ்டிமுலன்ஸ்ல காமன் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்கஹால், கேஃபீன். சில பேர் காலைல எழுந்து காஃபி குடிக்கலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா? நல்லவேளை நமக்கு அந்த ஹேபிட்ஸ்லாம் இல்லை இல்லையா? அதெல்லாம் வயசானவங்களுக்கு தான். ஓகே, ஃபைன். அப்போ அந்த கேஃபீன், காஃபில உள்ள கேஃபீன் இஸ் ஆல்சோ an addiction, right? So caffeine, alcohol, cocaine தான் இப்போ நிறைய பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் குஜராத்லாம் நிறைய பிடிச்சாங்க, ரைட்? அப்போ கொக்கைன், எல்எஸ்டி, லேட்டஸ்டா எல்எஸ்டிங்கிற ஒரு மாலிகுல், அதுவும் தீஸ் ஆர் ஆல் ஸ்டிமுலன்ஸ். ஓகே, எல்எஸ்டி வந்து ஹாலுசினேஜன். ஸோ ஹாலுசினே ஆல்கஹால் எல்லாத்துலயும் வருது பாருங்க, ஆல்கஹால் ஸ்டிமுலண்ட், டிப்ரெசன்ட், ஹாலுசினேஜன். ஆல்கஹால் உங்களை எலிவேட் பண்ணி விடும், எவ்வளவு லெவல் எடுக்கிறீங்கன்றத பொறுத்து. அப்புறம் டிப்ரெஷன் சிஎன்எஸ் டிப்ரெஷன். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் உங்க நரம்பு மண்டலங்களும் அஃபெக்ட் ஆகி இட் பிகம்ஸ் அ டிப்ரெஷன். உங்களுக்கு மூட் அவுட் ஆகும், அகைன் திருப்பி போய் எடுப்பீங்க. ஓகே, ஸோ ஆல்கஹால் ஹஸ் காட் ஆல் தி எஃபெக்ட்ஸ். அதனால தான் பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஆல்கஹால்ஸ். இன்னும் சில காஃப் சிரப்ஸ் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ரைட்? ஓபியாய்டு, மார்பின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், கீட்டமின் யாரா பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கீட்டமின் வந்து அனஸ்தீசியால யூஸ் பண்ணுவாங்க, பெயின் ரிலீவரா. அதே அது டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்குது. ஒரு சூர்யா படத்தை கூட காமிச்சிருப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? ஸோ கீட்டமின் பழைய காலத்து சூர்யா படம், பளபளக்கும் இந்த அயன் படமா, அதுல ஒரு சாங் ஒன்று வருமே, என்ன இது கரெக்டா சொல்லுவீங்க, அந்த சாங்க சொல்லுங்க. பரவாயில்ல, ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ரைட்? அப்போ கீட்டமின் வந்து டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்கு. அமெரிக்கால அதை பேன் பண்ணிட்டாங்க, ஆனா இந்தியாவில் பேன் பண்ணல. ஸோ என்ன ஆகுது, இட்ஸ் கால்ட் ரேபிஸ்ட் ட்ரக். அந்த பாட்லயே அந்த வில்லன் அப்படி பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அது வந்து அந்த கீட்டமின் டேப்லெட்டை ஏதாவது ஜூசஸ்ல கலந்து கொடுத்தா இட் பிகம்ஸ் எஸ் ரேபிஸ்ட் ட்ரக். யூ வில் பிகம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நீங்க இதாயிருவீங்க. ஸோ இட்ஸ் ரேபிஸ்ட் ட்ரக். அதனாலதான் அமெரிக்கால பேன் பண்ணிட்டாங்க, பட் இந்தியா எட் டு பேன், ரைட்? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்க என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு, யாராவது அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்களா, அவங்க ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா, இது எல்லாருமே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கலெக்டிவா இருக்கணும், நம்ம செல்ஃபிஷாவே இருக்கக்கூடாது லைஃப்ல. ஓகே, ரைட்? ஸோ தீஸ் ஆல் த ட்ரக்ஸ் பேசிக்லி. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது தேவையில்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன். அப்போ நீங்க அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, அடிக்ஷன் ஆகிறது என்னென்ன ட்ரக்ஸ் நம்ம பார்த்தோம், ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அக்யூட்டா இருக்கும்போது கீழே பார்த்துக்கோங்க, லாஸ்ட் லைன், மெடிக்கலி அசிஸ்டட் டீடாக்சிஃபிகேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட். அப்போ இப்போ வர்றாங்க, இப்போ போல கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா? ரொம்ப டிபெண்டா வர்றாங்க. அப்போ ட்ரக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிடோட் ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்து அதை நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், ரைட்? அப்போ மெடிக்கலி அசிஸ்டட் டீடாக்சிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது என்னது, நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அண்ட் பிஹேவியர் தெரப்பி. ஓகேவா? ஸோ த பேஷண்ட் ஹாஸ் டு பி ஹாஸ்பிட்டலைஸ்ட், வைட்டல்ஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க, பிபி பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு they'll give supportive therapy, counseling therapy, family members ஒரு counseling, gradually we can make the patient correct. அப்போ ட்ரக் அடிக்ஷன் யாருக்காவது இருந்தா சரி பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. மாடர்ன் இரால சயின்டிபிக், ஐ மீன் இப்போ நம்ம ரொம்ப ஹைடெக் சயின்டிபிக்ல இருக்கோம் நம்ம. ஸோ இதுல வந்து உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு தூக்கம் வருது. ஓகே, ரைட்? அப்ப இதுல என்ன பண்றோம், இப்போ உள்ள பீரியட்ல நம்மளுக்கு வந்து எல்லாமே அவைலபிள் சயின்டிபிக்கா. அந்த கரெக்டான எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஏர்லி ஸ்டேஜா, மிட் ஸ்டேஜா, லேட் ஸ்டேஜா, இதை ஐடென்டிஃபை பண்ணி we have to make the patient hospitalized, right? Next slide. So this is the common drugs. So marijuana, okay, alcohol உங்களுக்கு தெரியும், opium, heroin, so cocaine வந்து பவுடர் ஃபார்ம். நிறைய படத்தெல்லாம் ஹீரோவை பிடிக்கணும்னா கொக்கைன் தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கேயாவது அப்நார்மலா இருந்ததுன்னா நெவர் ஃபெயில் டு இன்ஃபார்ம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்க பசங்க யாரோ யூஸ் பண்ணாலோ அல்லது வேற ஸ்கூல் சில்ட்ரன் இப்போ நிறைய நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ பார்த்தாலோ உடனே நீங்க யூ ஹேவ் டு டாக்குமெண்ட் அண்ட் இன்ஃபார்ம் த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது ஸ்மோக்கிங். ட்ரக்ஸை பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், ரைட்? அடுத்து ஸ்மோக்கிங் அஃப்கோர்ஸ் இஸ் அ சைலண்ட் கில்லர். இப்போ இந்த எல்லா அடிக்ஷன்ஸுமே சைலண்ட் கில்லர். ஆரம்பத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சைலண்டா நம்ம ஒரு உறுப்புகளே அஃபெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். யா, ஸோ இது வந்து WHO அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கோவிட வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அடிக்கடி ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா, யார் அவர் பேர் என்ன, யாருக்கு தெரியும்? ரோட்ரிக்ஸ் அவர் பேர், WHO. ஸோ அவர் வந்து என்னன்னா, அவங்க WHO வந்து எல்லா டிசீஸ்க்குமே ஒரு தீம் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே போயிட்டே இருக்கோம். ப்ரிவென்டபிள் டிசீசஸ் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப நம்ம யாராவது இருக்கோமா? தட்ஸ் கால் பிரைமோடியல் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன்ல 3 இருக்குப்பா. பிரைமோடியல் ப்ரிவென்ஷன், பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன். எக்ஸலன்ட். அப்போ நம்ம செகண்டரி ப்ரிவென்ஷன் வியாதி வந்ததுக்கு அப்புறம் அது காம்ப்ளிகேஷன்ஸ் போகாம இருக்கிறது. பிரைமரியில
நம்ம இருக்கிறோமான்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமோடியல் ப்ரிவென்ஷன். இது இந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எடுக்கவே மாட்டீங்க இல்லையா? இப்போ இங்க யாரும் எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மூணே நீங்க பக்கமே போறது இல்லை. இவ்வளவு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சா நீங்க வேற யாருக்கும் போய் எடுக்கிறவங்களை போய் ப்ரிவென்ட் பண்ணுங்க. தட்ஸ் கால் பிரைமரி ப்ரிவென்ஷன். நீங்க வந்து பிரைமோடியல் ப்ரிவென்ஷன், பிரைமரி ப்ரிவென்ஷன். காம்ப்ளிகேஷன் வந்தா டாக்டர் போய் அட்மிட் பண்றது செகண்டரி ப்ரிவென்ஷன். ஓகே ரைட். ஸோ அப்போ இந்த ஸ்மோக்கிங்க்கு வந்து WNTD கேம்பெயின், ஸோ வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேன்னு ஒரு கேம்பெயின் அனௌன்ஸ் பண்றாங்க WHO-ல. 2025 தீம் வந்து எக்ஸ்போசிங் அன்மாஸ்கிங் த அப்பீல், ரைட்? ஸோ எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் அண்ட் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அவங்க இப்படிதான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு, அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. எக்ஸ்போஸ் பண்ணி அன்மாஸ்கிங் த அப்பீல், அந்த அப்பீல் கொடுக்குறான். ஆக்சுவலா என்ன பண்றாங்க, அடிக்க வைக்கிறான் அந்த பாக்கெட்ல, இன்ஜூரியஸ் ஹெல்த் என்னடா இருக்குன்னு பார்க்க வைக்கிறான்ல, அதை தான் அவங்க தீம் பண்றாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். Of course, these are the risks from smoking. So India வந்து world around 1 in 5 adults smoke. Almost 8 million people are dying every year. Okay, வருஷம் 8 million persons வந்து நல்ல ஹெவி ஸ்மோக்கிங்னால இறங்குறாங்க. அததான் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஸ்மோக் பேக் இயர்ஸ். ஸ்மோக் பேக் இயர்ஸ். நீங்க ஒரு பேக் ஆஃப் சிகரெட் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறீங்க, எத்தனை வருஷமா குடிக்கிறீங்க, தட்ஸ் உங்களுக்கு லங்ல கேட்கலாம். ஸ்மோக் பேக் இயர்ஸ் இல்லையா? ஓகே ஃபைன். அப்போ 8 million people are dying. இது வந்து அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து 4.2 ஸோ இது வந்து மெயினா டேட்டாஸ் உங்களுக்கு ரொம்ப தேவையில்ல. நெக்ஸ்ட் ரிஸ்க் பத்தி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ வாட் ஆர் தி ரிஸ்க் ஃப்ரம் ஸ்மோக்கிங்? ஸோ நீங்க நார்மலாவே ஸ்மோக்கிங்னால நமக்கு என்ன தெரியும், எல்லாரும் என்ன பயன்படுத்துவாங்க, லங் கேன்சர் இல்லையா? ஸோ அப்போ எல்லா கேன்சர்ஸ் லங் மட்டும் இல்லை, அந்த ஸ்மோக் எங்கெங்க போதோ, ஸோ ஹெட் அண்ட் நெக்கு, அப்பர் ஏர்வே, லோயர் ஏர்வே, லங்கு, ஸோ பிராங்கோஜெனிக் கார்சினோமா, ஈவன் ஸ்டமக், கிட்னி, பேன்க்ரியாஸ், கோலான், பிளாடர், சர்விக்ஸ், எல்லா கேன்சர்ஸும் வந்துடுது. நம்ம நினைக்கிறோம் லங் மட்டும் தான், அப்படி இல்லை, எல்லா கேன்சர்ஸும் வந்துடுது. இதுல ஒரே ஒரு டிசீஸ் தான் ப்ரொடெக்டிவ் ஃபார் ஸ்மோக்கிங். உடனே அந்த ஆள்கள் சொல்லிடாதீங்க. ஓகே, அது என்னன்னா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? IBD, இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ். ஓகேவா? இன்டெப்தா யாராவது படிச்சுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் ஸ்டாண்டர்ட் புக் படிக்க ஆரம்பிக்கல. ஓகே ரைட். ஸோ IBD, ஸோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். அப்படின்னா பவல்ல உள்ள இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதுக்கு 2 டைப்ஸ் இருக்கு, கிரான்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். அதில் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ல ஸ்மோக்கிங் பண்ணா அட்வான்டேஜ்னு ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பான். புரியுதா? அந்த ஒரு லைன் எடுத்து நம்ம பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடாது. பட் எனிவேஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங். வாட் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்? யாருக்கா தெரியுமா? செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஆனது பாசிவ் ஸ்மோக்கிங். தட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதனாலே நிறைய பேர் டையாரான்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ 35% வந்து மென், 9% விமன். இமேஜின். ஸோ இந்த டேட்டா எடுத்து 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ உள்ள டேட்டா இன்னும் வரல, அதனாலதான் நான் கொண்டு வரல. ஸோ இப்போ உள்ள டேட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். விமன் என்ன பொறுத்த மட்டும் விமன் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் நீங்க அவேர்னஸா இருந்துக்கோங்க. ரைட்? ஓகே, அகைன் இந்த பக்கம் கிரானிக் டிசீஸ், கேன்சர்ஸ் பத்தி பார்த்தோம். என்னென்ன கிரானிக் டிசீஸ் வரும்? ஸோ ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, ஓகே, பிளைண்ட்னஸ், கம்மோட இன்ஃபெக்ஷன்ஸ், கம்மோட கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹார்டனிங் ஆஃப் த ஆர்டரிஸ், ரத்த குழாய் எல்லாம் ஸ்டிஃபா ஹார்ட் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஸ்மோக் பண்றவங்க பாத்தீங்கன்னா அப்படி பல்ஸ் எல்லாம் நரம், அந்த ஃபீலிங் ஆஃப் த பல்ஸ் படிச்சு பாத்திருக்கீங்களா நீங்க? ஃபீலிங் ஆஃப் த ரேடியல் உங்களுக்கு உண்டா? அது வைட்டல்ஸ் எக்ஸாமினேஷன்ல அப்ப திக்கனிங் ஆஃப் த ரேடியல் ஆர்டரி இருக்கும். எல்லா ஆர்டரிஸும் திக்கண்ட் ஆயிரும். அதனால என்ன அட்வான்டேஜ், ஐ மீன் டிஸ்அட்வான்டேஜ், நம்மளுக்கு பிளட் பிரஷர், பிபி அதிகமாயிரும். ஓகே, அதுக்கப்புறம் ஏர்லி அத்ரோஜெனசிஸ், சீக்கிரமா ஹார்ட் அட்டாக். அப்போ ஸ்மோக்கிங் இஸ் த ஒஸ்ட் எலமெண்ட். ஆல்கஹால் கூட குயிக்கா டீஅடிக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஸ்மோக்கிங் வந்து மைண்ட் தெராப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஓகே, அகைன் ரெடியூஸ்ட் ஃபர்டிலிட்டி. பசங்கள்ல நிறைய பேர்ல ஃபீமேல் வந்து ஓவலேஷன் எஃபெக்ட் பண்ணுது. பிரெக்னன்சில தே ஷுட் நாட் ஸ்மோக். ஓகே ரைட். அதுக்கப்புறம் ஹிப் ஃப்ராக்சர், லாங் ஸ்டாண்டிங்கா குடிக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இதை. ஸோ ஃபைனலி மேல வந்து என்ன டிசீஸ்ன்னு பார்த்தோம், கீழே வந்து என்ன எஃபெக்ட்ஸ், அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் என்ன எஃபெக்ட்ஸ் வருது. நல்ல பூஸ்ட்ல இருந்தா என்ன ஆகும், ஓட்டுற ஸ்பீடே கணக்கு தெரியாது. ஸோ RTA, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். ஓகே, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போலீஸ் அரெஸ்ட், போலீஸையும் சண்டை போடுவாங்க போயிட்டு இல்லையா? அதுக்கப்புறம் குவாரல்ஸ், வீட்டுல அடிதடி. நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஹிட் பை ஹஸ்பண்ட். ஓகே, இதே மாதிரி தான் வீங்கி போய் வந்தாங்க. ஓகே, ஸோ குவாரல்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ஸ், ஃபைனலி டைவர்ஸ். இப்போ வந்து டைவர்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் நிறைய வரும் டியூ டு ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ். எனிதிங் லிமிடேஷன்ஸோட இருந்தா பிரச்சனை இல்லை. ரைட்? அப்போ ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் போயிடுச்சுன்னா தே கோ ஃபார் ஆல் த ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ், வீட்டுக்குள்ள செப்பரேஷன்ஸ். ஓகே, ஹோம்லெஸ்னஸ், கடைசியில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, அகைன் இது ஆல்கஹாலோட ஸ்டேட்டஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ, பட் நான் என்ன சொல்றேன்னா ஓவராலா வந்து ஒரு 14-15% ஆஃப் பர்சன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 60% மேல ஆல்கஹால் தான் ரொம்ப டாப் அடிக்ஷன்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே,
அகைன் டொபாக்கோக்கு சொன்ன மாதிரி வேர்ல்டு நோ ஆல்கஹால் டே வந்து October 2nd. அது என்ன டே அது சொல்லிட்டீங்க, காந்தி ஜெயந்தி. ஸோ அந்த டே வந்து இந்தியா ப்ரப்போஸ் த அப்சர்வன்ஸ் டூரிங் த 2008ல WHO ஜெனீவால நடக்கும். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்க காந்திஜி அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு, இப்ப நாட்டை நம்ம கெடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ ஸ்மோக்கிங்னால ஆல்கஹால்னால, அதனால அவரோட பர்த்டேட்டையே we can announce as World No Alcohol Day. So we got the permission from WHO and India celebrates this day to spread the awareness of the negative effects of alcohol. Okay, alcohol negative effects நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கு October 2nd நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த மட்டும் அந்தந்த டேஸ் வரணும்னு கட்டாயம் இல்லை. Why not from here, from today? இன்றைய நன்றைய. ஓகே ஃபைன். ஸோ எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால என்ன ஆகுது? நான் சொன்ன மாதிரி வயலன்ஸ், பிஹேவியர் அப்நார்மலிட்டிஸ், டிரைவிங் ப்ராப்ளம்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ். ரைட், இன்ஜுரிஸ் வந்து மென்டல் அண்ட் பிசிக்கல். ஓகே, so according to WHO, the harmful use of alcohol is responsible for 3 million deaths annually. Okay வா? அங்க ஸ்மோக்கிங்ல எவ்வளவு டெத் பார்த்தோம்? அங்கேயும் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் டெத் 8 மில்லியன் பார்த்தோம். இங்க 3 மில்லியன் டெத்ஸ் annually. ஓகே, அப்போ இது வந்து ரெகுலர் கன்சம்ஷன்ல இருக்கும்போது ஹை பிபி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஆல்கஹால் ஹிஸ்டரியை மறைச்சிருவாங்க, பிபி ஹையா இருக்கும். ஓகேவா? அப்படி ஸ்க்ரூ போட்டு கேட்டோன்னா அது சும்மா என்னைக்கா ஒரு நாள் சார் சொல்லுவாங்க, ஒய்ஃப் பக்கத்துல சொல்லுவாங்க சார் டெய்லி. அப்போ ஹிஸ்டரி நீங்க என்ன பண்றீங்கன்றத டாக்டர்கிட்ட கரெக்டா ரிவீல் பண்ணாதான் டாக்டர் கேன் ட்ரீட் த அப்ரோச். ரைட், ஸோ லிவர் டிசீஸ் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு 10 வருஷமா தொடர்ந்து அடிச்சவர் வந்து ஒருத்தர் வயிறு வீங்கி போய் வராருன்னா என்ன அர்த்தம்? லிவர் ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகே, சிரோசிஸ் ஆஃப் த லிவர். ஃபைன். அப்புறம் ஸ்ட்ரோக்கு, இப்போ எல்லாமே என்னன்னா இந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க ரீட்ரோஸ்பெக்டிவா. நீங்க யூ காட் த பெனிஃபிட், இப்பவே உங்களுக்கு எல்லாமே தெரியுது. தட்ஸ் வாட் ஐ அம் ஹியர் டு ஸ்பீக் பிஃபோர் யூ. ரைட், அப்ப நீங்க ஃபியூச்சர்ல இதுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் அடிக்ஷன் ஆனா டி-அடிக்ட் பண்ணணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை டுடே டாக். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்லைட். ஸோ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. லெட் அஸ் ஆல், ஏப்ரல் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஆல்கஹால் அவேர்னஸ் மந்த். ஏப்ரல் மட்டும் இல்ல, எல்லா மந்த்தும் செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் அகைன் டொபாக்கோ ஃப்ரீ டே நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹால் நோ டே வந்து October 2nd, டொபாக்கோ ஃப்ரீ டே வந்து மே மந்த் இஸ் செலிப்ரேட்டட். ட்ரக் அபியூஸ் டே, இன்டர்நேஷனல் அபியூஸ் டே வந்து 26 ஜூன் இஸ் செலிப்ரேட்டட். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் கலெக்டிவா அந்த பீரியட் நம்ம பேசியாச்சு மேலையும். Okay, so thank you for the opportunity. Hope my lecture gives some amount of confidence for you to tackle the substance abuse. Thank you one and all. Thank you PPG for the opportunity. It will be an interactive session, right? So நம்மள தடுக்கிறது, நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறது கரெக்டா சொல்லிட்டார் தம்பி. உங்க பேர் என்ன? மதிவாணன். வெரி குட். ஸோ ஃபியூச்சர்ல பெரிய ஆளாக மதிவாணன். ரைட், ஒளிவட்டம் தெரியுது. ஃபைன். ஓகே, அப்போ அந்த முன்னேற்றத்தை தடுக்கிறது மெயினா மொபைல் போன் சொல்றாரு. ரைட், ஓகே, வெரி குட். இப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து மொபைல் போன் வந்து சிம்பிள் யூசேஜ் பண்றது என்னது, அடிக்ஷன்ங்கிறது என்னது? அப்ப அடிக்ஷனுக்குள்ள போகும்போது it has got its detrimental effects இல்லையா? அப்ப anything which is addicted is dangerous. ஓகே, அப்ப வேற என்ன அடிக்ஷன்ஸ் நமக்கு டேஞ்சரஸ்? நீங்களே சொல்லிடலாம் இன்னைக்கு டாபிக் சார். ஸோ ட்ரக்ஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் ஆல்கஹால், எக்ஸலன்ட். க்ளூ இதுலயே இருக்கு, டொபாக்கோ. ஓகே, ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். Addiction about all the illicit drugs. Okay, right. So this is my curriculum. I don't know to go. Right. So yeah. நீங்க உட்காந்துக்கோங்க, சேர் போட்டு உட்காந்து. Yeah. So first we are going to see about the definition. Okay. So உங்களுக்கு வந்து ஒரு scientific session இருக்குன்றனால தான் நான் கலெக்டிவா கொண்டு வந்திருக்கேன். Right. Okay. So what is drug abuse? It's a disorder that is characterized by a destructive pattern of using a substance that leads to significant problems. So, good afternoon, students and all gathered over here. I'm really immensely pleased to stand before you, to speak the topic, the need of the hour. Right? So nowadays people, we are excelling in many aspects. We are living in an era of, நீங்க என்ன generation? So Gen Z, isn't it? So Gen Z is going to rock in the future, isn't it? Right. So அப்போ இதை வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் மாற்றி பேசுகிறேன். அப்போ இதை வந்து இந்த நம்மளோட ஜென்ரேஷன் இவ்வளோ ஆக்டிவ்னஸ் இருக்கு நம்மகிட்ட, இதை ஹிண்டர் பண்ற மாதிரி எது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? Let it be a communicative session, right? I don't want to go in a one-way lecture because most of the times people will sleep if you go for a one-way lecture. So let me have a communicative interaction. So what you are thinking that is hindering your progression in your life as a college student? உங்களை தடுக்குது, உங்களோட முன்னேற்றத்தை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? Let's have a class. He is telling mobile phone. Absolutely right.